சிற்றம்பலம். உச்சியில் மகுடமென்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள் கிம்புரி வயங்க மெய்ச்செவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற கச்சியில் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். எல்லாம் வல்ல தில்லை கூத்தனுடைய திருவருளாலும் விவேகம்ப பெருமானுடைய கருணையினாலும் இந்த தலத்திலே சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை என்கின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அடியார் பெருமக்களுக்கு திருமுறைகளின் பெருமையை தொடர்ச்சியாக அளித்து வருகின்ற ஐயா அவர்களின் திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். அதை நேரிலும் தங்கள் இல்லங்களிலே இருந்து வசதிக்கேற்ப இருந்து செவிமடுக்கின்ற சிவனடியார்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். பெருமக்களே, இப்பொழுது நாம் 11ஆம் திருமுறையிலே 24வதாக இடம்பெற்றிருக்கின்ற 25வதாக இடம்பெற்றிருக்கின்ற அதிராடிகள் என்கின்ற ஒரு அருளாளருடைய படைப்பாக இருக்கின்ற மும்மணிக்கோவை, மூத்த பிள்ளையார் மும்மணிக்கோவை என்கின்ற நூலினை இன்றைய தினம் 9வது பாடல்களிலே இருந்து சிந்திக்க இருக்கின்றோம். 8 பாடல்கள் வரை ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம். பெயர் அதிராவடிகள் என்று இருந்தாலும் அவர் சிந்தனைகளை பார்க்கின்ற பொழுது எதை பற்றியும் அதிர்ச்சி இல்லாத ஒரு தன்மை உடையவராக இருந்தார் என்பது அறிய கிடக்கிறது. எதிரதா தாக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் என்கின்ற வள்ளுவப் பெருமானுடைய குரலுக்கு ஏற்ப அவர் உலகத்திலே இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் இறைவனுடைய திருவருள் துணை கொண்டு அவற்றின் சுவடு கூட தன்மேல் படாமல் தன்னை பார்த்து கொள்ளுகின்ற தன்மையுடையவர், துன்பங்களைக் கண்டு துவளாமல் இருக்கின்ற ஒரு எண்ணத்தை உடையவர் என்பது அது பெயரிலேயே தெரிந்திருக்கிறது. அது சென்ற வாரத்திலே ஓரளவு நாம் தெளிவாக பார்த்தோம். இந்த விநாயகர் மும்மணி கோவிலே விநாயகப் பெருமானையும் சிவபெருமானையும் ஒன்றாகத்தான் அவர் கருதுகின்றார். இதிலே விநாயகப் பெருமானுடைய தாய் தந்தையருடைய செயல்களை எல்லாம் சொல்லுகின்றார். தாய் தந்தையனுடைய அருளிப்பாடுகள் எல்லாம் அருள் காரணமாக செய்கிறார் பெருமான் என்பது சைவ உலக பெருமக்கள் அத்தனை பேரும் அறிந்த உண்மை. அந்த செயல்பாடுக்கு எல்லாம் விநாயகப் பெருமானும் உறுதுணையாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தியை இவருடைய பாடல்கள் மூலமாக தெரிகின்றார். ஆகையினாலே இந்த 9வது பாடலிலே கட்டளை கலித்துறை என்கின்ற யாப்பை சேர்ந்தது. அன்பு தவச் சுற்றத்து ஆரழல் கொண்டு எயில் 3 எரிய வன்புதவத்து வன்பு உதவத்து உந்தை மாட்டுகின்றான் மதம் சூழ் கண்பு தவக்கரத் தாளமிட்டு ஓடி கடுநடையிட்டு இன்புதவச் சென்று நீ அன்று காத்தது இயம்புகவே. இதிலே பெருமான் திரிபுரங்களை தகனம் செய்தார். 3 புறங்களையும் எறிவதற்காக பெருமான் செயல்பாடுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. அப்படி தந்தையார் செய்கிற போது உன்னுடைய செயல்பாடு தான் என்ன? அந்த செயல்பாடுகளுக்கு நீங்கள் எந்த வகையிலே உதவி இருக்கிறீர்கள்? ஏனென்றால் உங்களுடைய நடையானது கடுமையான நடை உடையவர்கள். நீங்கள் கரத்தாளம் இடுவதிலேயும் வல்லவராக இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய தந்தையினுடைய இந்த திரிபுரம் எரித்த செயலுக்கு என்ன உதவி செய்திருக்கின்றீர்கள் என்று ஒரு வினாவை போட்டு நீங்களே சொல்லுங்கள்னு நிச்சுறார். ஆனால் இந்த பாடலிலே அன்பு தவச் சுற்றத்து ஆரழல் கொண்டு எயில் 3 எரிய என்றால் தேவர்கள் பெருமான் மீது அன்பு அதிகமாக வைத்திருக்கின்றார்கள்.
இங்கே தேவர்கள் தான் பெருமானிடத்திலே அன்பு அதிகம் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அடியார் பெருமக்களுக்கு பெருமான் மீது அன்பு அதிகமாக இல்லையோ என்றால் அவர்களை விட அடியார்கள் தான் அன்பு வைத்திருக்கின்றார்கள். 2 பேரும் வைத்திருக்கிறது அன்புதான். ஆனால் அன்பு தவச் சுற்றத்து என்று அவர்களை பார்க்கிறார் என்றால் அவர்கள் பெருமானிடத்திலே அன்பு எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்றால் வானவர்கள் பெருமானிடத்திலே அன்பு வைத்திருப்பது தாம் வாழ்வதற்காக. அடியார் பெருமக்கள் பெருமானிடத்திலே அன்பு வைத்திருப்பது உலகம் வாழ்வதற்காக. இந்த உலக வாழ்க்கைக்காக அவர்கள் இல்லை. இன்ப வாழ்க்கை என்பது சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற வானவர் உலகத்திலே இருப்பதாகினால் அன்பு தவ சுற்றத்து மீண்டும் மிகுந்த அன்புடையவர்களாக இருக்கின்ற தன் மீது சுற்றமாக கருதப்படுவராக இருக்கின்ற அந்த வானவர்களை காப்பாற்றுவதற்காக திரிபுரங்களாகிய 3ஐயும் எரிய வன்பு உதவ என்ற அன்பில்லாதவர்கள் மீது எரிய யாருன்னாங்க அன்பு இல்லாதவர்களாக இருக்கின்ற அசுரர்கள் மீது தான். அதாவது அசுரர்கள் அன்பு இல்லாதவர்கள், அவர்கள் மீது அன்புக்குரிய தந்தையாக இருக்கிற தந்தை உன் 3 எரிய அன்பு தவத்து உந்தை, அன்பு உன் மீது அன்பு மிகுதியாக இருக்கின்ற உன்னுடைய தந்தை மாட்டுகின்றான். மாட்டுகின்றான் என்றால் எரியூட்டுவதை மாட்டுகின்றான் சொல்வார். எரி மாட்டுகின்றான் என்பதை தான் எரி தன்னை புகுக்கின்றான். எரிய அந்த திரிபுரங்களின் மீது புகுக்கின்றான் என்பதுதான் மாட்டுதல். இந்த மாட்டுகின்ற பொழுது அச்செயலை வலிமை மிகுந்தனால செய்கிறாராம். அவருடைய வலிமை பெருமானிடத்திலே இருக்கின்ற மதம் சூழ் மறுப்பிற்கு அன்பு தவக்கர தாளமிட்டு அப்படி பெருமான் செய்கின்ற பொழுது நீர் என்ன செய்தீர்கள் அன்று உன்னுடைய மதங்கள் சூழப்பட்ட மும்மதம் ஆகின்ற உன்னுடைய மறுப்பு, அந்த மறுப்பை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உன்னுடைய அன்பு பெருகும் கரங்களால், உன்னுடைய அன்பு பெருகின்ற கரங்களால், அன்பு உதவக்கூடிய கரங்களால், 3வது அடி அன்பு உதவக்கூடிய அன்பு உதவ, அன்பு தவ என்பதை அன்பு உதவ கரத்தாளமிட்டு உங்களுடைய திருக்கைகளினாலே கரத்தை தாளமிட்டு ஓடி கடுநடையிட்டு வீரநடை, கடுநடை என்றால் வீரநடையிட்டு இன்பு உதவச் சென்று அவருக்கு நீ உடனே இருந்து என்ன உண்மை செய்திருக்கிறீர்கள் என்றால் அன்பு பெருகும் கரங்களால் தாளமிட்டு ஓடி கடுநடையிட்டு இனிமை சேரும்படியாக, இன்பு உதவ இனிமை சேரும்படியாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று, நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்களோ அதை எங்களுக்கு இயம்புவாயாகன்னு ஒரு வினாவை போட்டு நிறுத்திடுறார். ஆனால் சித்தாந்திகள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பெருமான் அச்சை முறித்தார், பெருமானுடைய தேரை அச்சை முறித்தார் என்பது ஒரு இருக்கிற வரலாறு. அது புராணங்களிலே வருகிற செய்தி. பெருமானுடைய அச்சை இவர் சென்று விநாயக பெருமான் முறித்து விட்டார் என்று சொல்லுகின்ற அந்த செய்தி புராணங்களிலே வருகிற செய்தி. அது எந்த அடிப்படையாக இருக்கிறார் என்பதை சித்தாந்திகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பல நேரங்களிலே கேட்டிருக்கிறேன் இந்த வினாவை. பெருமான் அது மாதிரி செய்வாரா விநாயகப் பெருமான் என்பது, அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்றால் விநாயகரை வணங்கிதான் எதையும் செய்ய வேண்டும் என்று விநாயக புராணத்திலே வருகிறது. எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் என்னுடைய குமாரனாக இருக்கின்ற விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிறார்கள். இவர்கள் அந்த செயலை செய்யாமல் தேவர்கள் வந்து திருப்பறத்துக்காக வந்தார்கள். அதை போயிடவில்லை. சிவபெருமான் அதை வணங்கி செய்ய, பெருமானே இருந்தாலும் அதை வணங்கி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த புராணங்களிலே வருகிறது. அதை நம்ம சைவ உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. இது என்னுடைய சிந்தனை. இது ஆகையினால நீ அன்று அவனுக்கு உதவியது அவனது தேரினுடைய அச்சை முறித்தது தானோ? இந்த ஒரு வினாவில் அந்த கேள்வி இவர் கேட்குற மாதிரி இருக்கிறது. இந்த அச்சை முறித்தது என்ன செயலுன்னாக்கா பெருமானை பழித்தது போல புகழ்தல்.
அப்படி என்ற ஒரு கருத்தை கொண்டு சிவபெருமானது தேரின் அச்சை முறித்ததால் உனது ஆற்றல் மிகுதியாக புலப்பட்டது என்று ஒரு கருதுகோளாகத்தான் வைக்கிறார். ஆனால் அது அவர் இப்போ அந்த வரிகளிலே குறிக்கப்படவில்லை. கண்ணால் ஆகிய கண்புதவம் என்பால் கல்லால் ஆகிய இந்த கண்புதவம்னு ஒரு சொல்லுவார் பாருங்க. இதுக்கு இன்னொரு உரை இருக்கிறது. ஒரு உரையில் சுலபமாக 4 வரையில் எழுதுகிறாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். கல்லால் ஆகிய கோபுர வாயிலின் முன்பு உள்ள கதவைகளை யானை முகத்தோடு நீ சென்று கரத்தாளமிட்டு கடுநடையிட்டு ஓடி இன்பு உதவச் சென்று மறுப்பில் உதவியது உண்டோ? திரிபுரங்களினுடைய கோட்டைகளை தகர்ப்பதற்காக நீங்கள் சென்று அந்த கோட்டை முற்றுகைக்கு பெரும்பாலும் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே வருகிற பண்டை தமிழருடைய போர் முறையிலே கோட்டை கதவுகளை தகர்ப்பதற்காக யானையைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள் என்கின்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த வகையிலே நீ அவ்வாறு சென்று அதற்காக உதவி செய்திருக்கிறாயோ என்பது உடன் கூறியவாறு இது இந்த சிந்தனையும் இந்த வரிகளிலிருந்து ஏற்படுகிறது என்பது. ஏனென்றால் யானைகளை வைத்து கோட்டையை தகர்த்து முற்றுகையிடல் பண்டைய போர் முறையாக இருந்தது என்கின்ற செய்தி. அடுத்தது 10வது பாடல் அகற்பா. கவவுமணி கேடகம் கங்கண கவை வல் நா அரைகழல் அவுணரோடு பொருத ஞான்று நின் புழைக்கரம் உயிர்த்த அழற்பேர் ஊதை வரை நனி கீரா மூரி அஞ்சேறு புலர்த்தும் என்பர் மஞ்சேறு கையிலை மலை கிழவோயே. இங்கே கடைசி வரி நம்ம தொடங்கிடுவோம். மஞ்சேறு கையிலை மலை கிழவோயே. இந்த மலை சொல்கிற போது இழுமென இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே திருமுருகாட்டுப்படையில் வருகிற வரிகள் இது. அருவி வைத்து சொல்கிறார். இருமென இழிதரும் இழும் என்கின்ற ஓசையோடு வீழ்த்து கொண்டிருக்கின்ற அருவிகளை உடைய பழமுதிர்ச்சோலை மலைக்கு உரிமையனாக இருக்கின்றது. கிழவோன் என்பது உரிமை உடையவர். அங்கே மலையை அருவி வச்சு சொன்னார். இங்கே பாருங்கள், மஞ்சு ஏறு கையிலை கையிலை மலையினுடைய உயரத்தை சொல்லுகின்ற பொழுது அதன் மீது மேகங்கள் உலாவுகின்றது. அதுதான் மஞ்சு ஏறு கையிலை மலை கிழவோய என்றால் மலைக்கு கிழவோய் என்றால் உரிமையானது. இதில் நம்ம வச்சுக்கலாம், இது விநாயகருக்கு வரலையே அப்படின்னாக்கா தந்தைக்கு உண்டாதது மகனுக்கும் உண்டு. ஆகையினால மேகங்கள் தவழ்கின்ற கையிலை மலைக்கு உரிமையாக இருக்கின்ற விநாயகப் பெருமானே தந்தையாருக்கு உரியது தனையர்க்கும் உரியது ஆதல் பற்றி இவ்வாறு சொன்னார். சரி, உன்னுடைய கேடகங்கள் இருக்கிறதே முதல் வரைக்கும் வந்துவோம். கவவுமணி கேடகம் கங்கண கவை வல் நா. உன்னுடைய ரத்தினங்கள் கவவு மணி என்றால் ரத்தினம் நிறைந்து இருக்கின்ற முற்றிலுமாக நெருங்கி ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்ற கேடகம். கேடகம் என்பது வாள் போர் நடக்கின்ற பொழுது கையிலே ஏந்தி வருகின்ற ஒரு ஆயுதம். கேடகம் கேடயம் தான், கடையம் இல்லை, கேடயம் கேடகம். அதுதான் சொல்கிறாரு. வாள் போர் நடக்கின்ற பொழுதுதான் அது. மற்ற போர்களும் அதை பயன்படுத்த வேண்டியதில்லை. உன்னுடைய வாள் போர்கின்ற பொழுது கையில் இருக்கின்ற ஒரு பலகை போல இருக்கின்றது அந்த கேடகம். அதிலே ரத்தினங்கள் பதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கங்கணத்தை நீ அணிந்து கொண்டு அதை கையிலே வைத்து கங்கணத்தை பூண்டு அந்த கையிலே அந்த கேடயத்தை வைத்து கொண்டு நீ பிளவுபட்ட தந்தமாகிய உன்னுடைய தந்தம் எப்படி பிளவுபட்டிருக்குது? கவை வல் நா. பிளவுபட்ட நா என்பது கவை வல் நா. உன்னுடைய பிளவுபட்ட நாக்கை அது பெருமானுக்கு அந்த நாக்கை ஓடுது. அரைகழல் அவுணரோடு பொருத ஞான்று. அவுணர்களோடு போரிட்ட பொழுது உன்னுடைய புழைக்கரம் உயிர்த்த பெருமானுடைய புழைக்கரம் என்றால் புழை என்றால் கை, புழை என்றால் துளையை உடைய கை. புழை என்றால் துளை, கரம் என்றால் துளையை உடைய கை. அந்த கரமானது தும்பிக்கையை சொல்கிறாருங்க. அந்த புழைக்கரம் உயிர்த்த அழற்பேர் ஊதை. இந்த அவுணர்களோடு போரிக்கின்ற பொழுது எந்த அவுணர் பின்னால் சொல்ல போகிறாரு? புழைக்கரம் உயிர்த்த அழல் போர் ஊதை. விநாயகர் பெருமான் இந்த மாதிரி கையில் வச்சு சண்டை போட்டிருக்காருன்னா கயமகார சம்மாரத்தின் போட்டிருக்காரு. அதை தான் அங்கே குறிப்பில் சொல்கிறார் அவர். புழைக்கரம் உயிர்த்த அழல் போடுகின்ற நெருப்பை சிந்துகின்ற பேர் ஊதை. ஊதை என்றால் காற்று.
ஒரு பெருமூச்சு என்கின்ற நீண்ட காற்றானது உன்னுடைய தும்பிக்கையிலே இருந்து வருகின்ற காற்றானது வரை நனி கீறி, வரை வரை தான் என்றால் மலை. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு விரை, விரை என்ன பொருள் கொடுத்துக்குதாங்க? வரை, சரி. வரை நனி கீறி மூரி கடலடி. மூரி என்றால் கடலுடைய அடி. மேலே இருக்கின்ற மேகங்கள் தவழ்கின்ற மலை சிகரங்களையும் அசைக்கின்றது. கீழே இருக்கின்ற கடல் அளவு இருக்கின்ற மூரி என்றால் கடலுடைய அடிப்பாகம். அந்த கடலுடைய அடிப்பாகத்தையும், கடலுடைய அடியில் என்ன இருக்கும்னாக்கா, கடையில் இருக்க தண்ணிக்கெல்லாம் கீழே என்ன இருக்கும்னாக்கா சேறு தான் இருக்கும். கடலின் அடியில் என்ன இருக்கும்? சேறு தான் இருக்கும் கடைசியில். அது அஞ்சேருன்னு சொல்கிறார். அதுதான் மூரி என்பது கடலடி. அஞ்சேரி என்றால் கடல் அடியிலே இருக்கின்ற சேரு. அந்த சேரெல்லாம் என்ன ஆகி போதான் புலந்து விடுகிறதாம். ஏன்? பெருமானுடைய அப்படியே வற்றி போய் கடைசியில் காய்ந்து விடுகிறது. பொடி பொடி ஆகி போகுது சேரு. போய் எங்கே இருக்குது? கடல் அடியிலே இருக்கின்ற சேரு. இந்த கற்பனை தான் இருக்குது. என்றைக்கும் அது மாதிரி சூழல் இல்லை, இருக்கும். சில நேரத்திலே மகாபாரத போரிலே அர்ஜுனனாவது வானம் போட்ட உடனே அதே மாதிரி இந்த வடவா முகாக்கினி என்று பயன்படுறது திருவிழாவில் பண்ணக்கூடிய இடத்துல வருது. சேரெல்லாம் போய் கடைசியில் போய் வற்றி போச்சான் கடல். அதுபோல் சூழ்நிலை வருகிறது. வரை நனி கீறி மூரி கடலிலே அஞ்சேறு புலர்த்தும் என்பார். அப்படி செய்கின்ற பொழுது மஞ்சேறு கையிலே மலை. அப்படிப்பட்ட பெருமானே அந்த உன்னுடைய தும்பிக்கையிலே இருந்து வருகின்ற ஊதை காற்றானது வெப்பக்காற்றானது அவ்வாறு செய்து என்றால் பெருமானுடைய வீரத்தை வியந்திருக்கின்றார். எப்பொழுது பெருமான் இவ்வாறு போரிட்டார் என்று புராணங்களிலே பார்க்கின்ற பொழுது கயமுகாசுர சம்மாரம் என்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் விநாயக பெருமான். அதை சொல்லுகிறாரு. மேகங்கள் தவிர்கின்ற கைலை மலைக்கு உரிமையானவனே, அந்த கேடகம் என்கின்ற கருவியை கையிலே கொண்டு பிளவுபட்ட தந்தமாகிய வலிய நாக்கும் பகைவர் யானை தந்தத்தால் குத்தும் பொழுது அதன் நாவும் மிகைய வீறு உழவிக்குமாறு, மிக துன்பத்தை விளைவிக்குமாறு வீரக்கடல் ஒழிக்கின்ற கயமகாசூரனுடைய போர் என்கின்ற போர் நடப்புகின்ற பொழுது உன்னுடைய தும்பிக்கையிலே இருந்து வந்த காற்றானது மேகங்களிலே எதிரொலித்து கீழே இருக்கின்ற எழுந்த பெருங்காற்றானது பேர் ஊதை என்பது மலைகளை விரைந்து, இங்கே மலைகள் என்று சொல்லுகின்ற காரணத்தினாலே அது விரை அல்ல வரை என்பதுதான் பொருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் அந்த உரை நூலிருந்து எடுத்து பார்த்து எழுதினேன். அதனால் விரைந்து பிளந்து அதனுடைய வெப்பமானது கடலின் அடியிலே இருக்கின்ற சேற்றினை உலர்த்துகின்றது. மூரிச்சேறு என்பது கடலிலே இருக்கின்ற சேறு, அவற்றையும் உணர்த்து என்ற பெருமானுடைய வீரத்தை வியந்ததாக இருக்கின்றது. கயமுகா சம்மார காலத்திலே இவருடைய செயல்பாடு எவ்வாறு இருந்தது என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார். அடுத்தது வெண்பா. இந்த பாடலிலும் தும்பிக்கையினுடைய செயல்பாடு தான் சொல்கிறார். பெருமானுடைய விநாயக பெருமானுடைய தும்பிக்கையினுடைய செயல் என்ன என்று ஒரு உருவமாக சொல்கிறாரு. மலை சூழ்ந்து இழிகின்ற மாசுணம் பொற்பாறை தலை சூழ்ந்து தான் இழைப்பது ஒக்கும் கலைசூழ் திரண்டு அகங்கொள் பேரறிவன் தின்வயிற்றில் உம்பர் கரண்டகங்கொள் கால் உயிர்க்கும் கை. அருமையான கற்பனை இது. உருவகப்படுத்துகிறாரு பெருமானுடைய இந்த கடைசியில். கரண்டகம் என்பது கூடை. ஏற்கனவே போன முறை கூட இந்த மாதிரி வந்துருக்கு. கரண்டகம் என்பது கூடை. பெருமானுடைய இது பெருவயிறு என்று சொல்கிறார்கள் இல்லையா, அது கூடை போன்ற வயிறு என்பது கரண்டகம் என்கின்ற ஒரு கூரை. இப்போ என்ன பண்ணுறாரு பெருமான்? மலை சூழ்ந்து இழிகின்ற, இங்கே வரும், அதாவது தனிச்சீர்லேருந்து கணக்கு பண்ணோம். கலைசூழ் திரண்டு அகங்கொள் பேர் அறிவன் அப்படின்னா, கலைசூழ் என்பது, கலை என்பது நூல் அறிவு, கலைஞானம் என்பது கற்கின்ற நூல் அறிவு. நூல் அறிகளில் ஆய்வுகள் யாவும் ஒருங்கு கூடி தங்கள் அகத்தும் கொள்கின்ற பெரிய அறிவு வடிவாய் உள்ளவன் விநாயக பெருமான். தன்னுடைய அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய வயிறு இருக்கிறதே தின் வயிறு. விநாயக பெருமான் கலை அறிவிலே இருக்கின்ற அத்தனை அறிவையும் கூடி அதற்கு மேம்பட்ட சிறந்த அறிவை உடையவன் என்று அறிஞர்கள் போற்றுகின்ற தன்மை உடைய பெருமான் தன்னுடைய வலிய வயிற்று, வலிமை உடைய வயிறு, அந்த தின் வயிறு என்றால், தின் என்றால் வலிமை, வலிமை உடைய வயிற்றின் உம்பர், அந்த வயிற்றினுடைய உம்பர் என்றால் மேலே, வேற ஒன்றும் இல்லை. உம்பர் உலகம் என்றால் மேல் உலகம் சொல்கிற, இங்கே வயிற்றின் உம்பர் மேலே உயர்ந்து இருக்கின்றது. அது எப்படி இருப்பது என்றால் அந்த கூடை,
கூடை நிரம்பத்தக்க காற்று, அந்த வயிற்றிலே இருக்கின்ற காற்று, அந்த காற்று என்ன ஆகுது என்றால் எங்கேருந்து வரும்போது பெருமூச்சு விடுகிறாராம். போன பாட்டில் வந்து தான் கால் உயிர்க்கும் கை, இந்த கை என்பது தும்பிக்கை, கால் உயிர்க்கும் கை, தும்பிக்கையில் இருந்து கால் என்றால் காற்று, அதிலே இருந்து வருகின்ற மூச்சு காற்றினானது வெளியிடுகின்றது. அது என்ன பண்ணா அந்த வயிற்றில் அது எவ்வாறு இருக்கின்றதுன்னார். இங்கே ஒரே கரெக்டாக சொல்லிட்டாருங்க. விநாயக பெருமானுடைய பெரிய வயிறையும் சொன்னார். ஏனென்றால் காற்று வேகமாக வர வேண்டும் என்றால் வயிறு கொஞ்சம் பெரியதாக இருக்கின்ற வயிறு வேணுன்றதுனால சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு அந்த வயிற்றிலே இருந்து வருகிற மூக்கின்ற காற்று இந்த கூடை போன்று இருக்கின்ற வயிற்றிலே அந்த விநாயக பெருமானுடைய தும்பிக்கை இருக்கின்றது. அந்த தும்பிக்கை வளைந்து, கற்பனை என்ன அருமையாக பண்ணியிருக்க, வளைந்து அங்கே அப்படியே அந்த வயிற்றிலே பெருமானுடைய தும்பிக்கை அமர்ந்து இருக்கின்றது. நம்ம இப்போ படங்களிலெல்லாம் அவ்வாறு தான் வரைந்திருப்பா. இதெல்லாம் பார்த்து தான் வரைஞ்சாங்களோ தெரியல. ஏன்னா படங்களை உருவகப்படுத்துகின்ற போது நிச்சயமாக புராணங்களிலே இருந்து தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அந்த வயிறில் அப்படியே அது அமர்ந்து இருக்குது. அது எவ்வாறு இருக்குது என்றால், மலை சூழ்ந்து இழிகின்ற மாசுணம், மலைகளிலே இருந்து அங்கங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இறை தேடிவிட்டு வருகின்ற பாம்பானது மலை சூழ்ந்து இழிகின்ற மாசுணம் பொற்பாறை, பொன்னிறமுடையதாக இருக்கின்ற பாறையின் மீது அது சுற்றி சுற்றி வந்துடுது, கீழே இறங்குது, மூச்சு வாங்குது, அதால் முடியல. அது என்ன பண்ணால் அந்த பொன்னால் ஆகிய நிறத்தை உடையதாக இருக்கின்ற பாறை, பொன்னால் நிறம் எவ்வாறு பாறைக்கு வரும்னாக்கா இது நேரத்தை சொல்லுது பாருங்கள். பாறை பொன்னிறமாக இருக்கின்ற பொழுது என்னன்னாக்கா சூரியனுடைய ஒளி மாலை நேரத்திலே அந்த பாறைகளில் படுகின்ற போது அது பொன்னிறமாக இருக்கும். ஆக இது பகலெல்லாம் சுற்றி வந்து சிறிது நேரம் ஓய்வு எடுக்குமாங்க. அந்த மாசுணமானது பாறையிலே தலை சூழ்ந்து அந்த பாறையின் மீது தன்னுடைய தலையை வைத்து தான் இளைப்பது, சிறிது ஓய்வெடுத்து கொண்டு இருப்பது போன்று இருக்கிறது. விநாயக பெருமானுடைய தும்பிக்கையிலே பெரும் மூச்சு விடுகின்ற காற்றோடு அந்த வயிற்றிலே இருந்து தான் அந்த காற்று உருவாகி வருகிறது. அது அப்படியே வெளியில் வருது. அதை பார்த்தால் அந்த மாசுரமானது பொன்மலையின் மீது வீற்றிருக்கின்ற, பொன்மலையின் மீது தன்னுடைய தலையை வைத்து ஓய்வு எடுக்கின்றது போல இருக்கிறது. பாம்புக்கு ஏன் ஓய்வு தேவை என்றால் அது பகலெல்லாம் திரிந்து வருகிறது, மாலை நேரத்திலே ஓய்வு எடுக்கிறது. இன்னும் சிந்திச்சுக்கினே போனால் நிறைய உள்ள அர்த்தத்தை பார்த்துட்டே போகலாம். அந்த அளவுக்கு பெருமானுடைய தும்பிக்கையுடைய செயலை அருமையாக உருவகமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அடுத்தது கட்டளை கலித்துறை. இந்த பாடல் அருமையா, காலது கையது கண்ணது தீயது கார்மத நீர், மேலது கீழது நூலது வெற்பது பொற்பமை தீம், பாலது தேனது தானது மென்மொழி பாவை முப்பூன் வேலது வாழது நான் மறைக்கின்ற இடு சுடற்கே. இது அப்படியே சாதாரி பண்ணில் வரும். அதுபோல் காலது கையது கண்ணது தீயது கார் மத நீர், மேலது கீழது நூலது வெற்பது பொற்பு அமைத்தீம், பாலது தேனது தான் அது மென்மொழி பாவை முப்பூன் வேலது வாழது நான் மறைக்கின்ற இடு சுடற்கே. கடைசியில் நான் மறைக்கின்ற விடு சுடற்கே, சுடர் போன்று ஒளியை பிரகாசிக்கின்ற பெருமான் விநாயக பெருமான், நான் மறைக்கின்ற விடு சுடற்கே, என்னை துன்பங்களிலே இருந்து விடுவதற்காக ஒளி பொருந்திய தன்மை உடையனாக இருக்கின்ற நான் மறைக்கின்ற பெருமான். நான் மறைக்கின்றதுனா பெருமானை மறைத்தல் என்றால் இங்கே உள்ளத்திலே பொதிந்து வைத்துக் கொள்வது, தன்னுடைய உள்ளத்திலே பொதிந்து, உள்ளத்தில் இருப்பல் என்றால் என்னுடைய உள்ளத்திலே நான் பொதிந்து வைத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படிப்பட்ட உள்ளத்திலே வைத்துக்கொண்டு மறைத்து வைத்து கொண்டு இருக்கின்ற, நமக்கு நினைப்பு நம்ம மறைச்சி வச்சிருக்கிறோன்னு, பெருமான் எல்லா இடத்துலையும் வியாபியாக இருக்கிறான். இங்கே என்னுடைய உள்ளத்திலே நான் மறைத்து வைத்திருக்கின்றேன், பொதிந்து வைத்திருக்கின்ற அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அவர் பிள்ளை தான், சின்ன குழந்தை தான் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அதுக்கப்புறம் முதல்ல வருவோம், கை காலது எப்படி பொறிக்கிறோம் பாருங்க. காலது கை, காலது கையது இல்லை, கை காலது, அவருடைய திருக்கரம் காலது
தும்பிக்கை. கை என்பது இங்கே பாருங்க, கை காலது, கொஞ்சம் நுணுக்கமான பொருள் தான். கை காலது என்றால் பெருமானுடைய கை தும்பிக்கை. அந்த தும்பிக்கையானது காற்றை உடையதாக இருக்கின்றது. துளைய உடையதுனால் அதில் என்ன வரும்? இப்போ 2 பாடங்களை பார்த்தோம், பெருமானுடைய தும்பிக்கையில் இருந்து வருகிற வேகத்தை பார்த்தோம். அதனால் கை காலது என்று பிரித்து, கை என்பது தும்பிக்கை, அது காலது என்றால் காற்றை உடையது. அடுத்தது கண். அது என்பது கண் தீயது, கண் தீயை உடையது. கண்ணுடைய பெருமானுடைய கண் தீயது, தீயை உடையதாக இருக்கின்ற கண், அதாவது பிரகாசிக்கின்ற கண்ணுன்னு அர்த்தம். தீ என்றால் நெருப்பு, நெருப்பு என்றால் பிரகாசத்துக்காக சொல்வது. அடுத்தது மேலது என்றால் மத நீர் மேலது, பெருமானுடைய மத நீரை உடையதாக இருக்கின்றது. மத நீர் மேலது, கண் தீயது, மத நீர் மேலது, மேல் மத நீரை உடையதாக இருக்கின்றது. அடுத்தது நூல் ஒன்று பாருங்க, நூல் அது என்றால் முன்னூல், 3 புரியாக இருக்கின்ற முப்புரி நூல் என்பதை நூல், முன்னூல். அது நூல் என்றால் நூல். அதன் கீழது, அதற்கு கீழே இருக்கின்ற வெற்பு, அந்த முன்னூலுக்கு, அதாவது நூல் சொன்னோம் இல்லையா, அந்த நூலுக்கு கீழே இருக்கிறது எதுனாக்கா கீழது வெற்பது. வெற்பு என்றால் உயர்ந்ததாக இருக்கின்றது, வெற்பு என்றால் உயர்ந்தது, அதாவது உயர்ந்து இருப்பது என்றால் மலைபோரும் திருமேனி உடையது. அந்த பெருமானுக்கு எவ்வளோ, ஒவ்வொரு இடத்தையும் எவ்வளோ சிறப்பாக சொல்லின்னு வர்றாங்க, மலை போலும் திருமேனி உடையது. அடுத்தது அது மட்டுமல்ல, தீம்பாலது தேனது மென்மொழி பாவை முப்பூன் வேலது வாழது என்று சொல்கிறார் பாருங்க. அது வல்லமையை உடையது. பாவை, அதாவது பாவையது, பாவையது என்றால் அவருடைய பாவை என்பதுங்க வல்லமை என்று சொல்கிறாரு. திருமேனி வல்லமையை உடையது, வல்லபையை உடையது. வல்லபை என்பது பெருமான், வல்லபை பெருமானுடைய, அதாவது வல்லபை திருமணம் என்று ஒரு இருக்கின்றது. பெருமானுக்கு பல திருமணங்கள் நடந்திருப்பதாக விநாயக புராணத்தில் சொல்லப்படுகிறது. வல்லபையை உடையது என்றால் ஒரு பெருமாட்டியை தனக்கு துணையாக வைத்து கொண்டிருக்கின்ற தன்மையை உடையது, வல்லபை என்கின்ற ஒரு தன்மையை உடையது. அதுதான் பொற்பமை தீம்பால தேனது மென்மொழிப்பாவை என்பது தான் இங்கே வல்லபை. வல்லபை என்கின்ற பெருமானுடைய மனைவியாக இருக்கின்ற ஒரு தன்மை உடையது. அடுத்தது பால்தான் பாலது, பாருங்க, பால் தேன் தானது, பால் தானது தேன் தானது. பாலது தேனது இருக்கிறத கடைசியில் தானது இருக்கின்ற இல்லையா, அந்த இடத்துல பால் தானது தேனாக இருப்பது. அது போன்ற மென்மையான மொழியை உடையவதாக இருக்கின்ற பாவையை உடையது. அதற்கு மேலே பெருமானுடைய முப்பூன், 3 பூன்களை உடையதாக இருக்கின்ற வாழ் கையில் இருக்கின்ற வாழ், அதுக்கப்புறம் 3 பூன்களை உடையதாக இருக்கின்ற சூலத்தை உடையது என்ற பொருள் உடையதாக, சூலத்தை பெருமான் வைத்து கொண்டிருப்பதாக. முப்பூன் வேல் என்றால் 3 இலைகளை உடையதாக இருக்கின்ற வேலை உடையது என்கின்ற ஒரு கருத்து. நான் மறைக்கின்ற என்பது நம்ம முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டோம். நான் மறைக்கின்ற என்பது நான் மறைக்கு, இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க, இந்த நான் மறைக்கின்ற என்பதற்கு 2 பொருள் சொன்னேன். ஒரு பொருள் முதல்ல சொல்லியாச்சு, நான் என்னுடைய உள்ளத்திலே பொதிந்து வைத்து கொண்டிருக்கின்ற, மறைத்து வைத்து கொண்டிருக்கின்ற பெருமான் சொன்னார் இல்லையா. அடுத்தது நான் மறைக்கின்ற என்பதை இங்கே கின்ற என்பது இந்த கீயை நெடிலா போட்டு நான் மறைக்கு ஈன்ற அப்படின்னு ஒரு பொருளை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொல்கிறாருங்க. நான் மறைக்கு ஈன்ற என பாடம் ஓதி நான் மறைக்கு நற்றமிழ் அளித்த பேரொளிக்கே என கொள்ளலும் உண்டு. நற்றமிழை கொடுத்தவராக இருக்கின்ற பேரொளி என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது என்பதை அருணையாருடைய உரை தான் இது குறிப்பு இருக்கின்றது. இதையே நீங்கள் கொள்ள வேண்டும். அடுத்தது அகவற்பா. சுடற்பிழம்பு தழைத்த அழற்ற நீ நெடுவேல் சேய் மூ உலகும் வலம் வரவே அக்கொன்றையும் படலை துன்று சடைக்கு அணிந்த ஓங்கு தாதையை வளாஐ மாங்கனி அள்ளல் தீஞ்சுவை அருந்திய வள்ளற்கு இங்கு என் மனம் கழித்திடுமே. இப்போதான் விநாயகர் முருகப்பெருமான விநாயகருமாக சேர்ந்து மாங்கனிக்காக போட்டி போட்ட செய்தி இந்த பாடலே சொல்லுகிறேன்.
என்ன சொல்றது? சுடர் பிழம்பு தழைத்த. சுடர் பிழம்பு என்றால் ஒளியை வீசுகின்ற அழல் தனி நெடுவேல். ஒளியை வீசுகின்றதும் தழைத்ததாக இருக்கின்றதும் நீண்ட, தழைத்த என்றால் நீண்ட வேலை கொண்ட முருகன். நெடுவேல் சேய். இங்கே வந்து சுழல் பிழம்பு தழைத்த அழல் தளி நெடுவேல் சேய். பெருமான் வேலாயுதத்தை உடையவனாக இருக்கின்ற பெருமானுக்கு இங்கே அந்த ஒளி வீசுகின்ற நீண்ட வேலை கொண்ட சேய் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமான் என்ன பண்ணாராம்? மூ உலகம் வலம் வரவே, மூன்று உலகத்தையும் கனியை பெறுவதற்காக வலம் வந்து சுற்றி வருகின்றார். வலம் வரவே அக்கொன்றையம் படலை துன்று சடைக்கு அணிந்த ஓங்கிரும் தாதையை. ஒரே வார்த்தை. அக்கொன்றையம் படலை துன்று சடைக்கணிந்த ஓங்கு இரும் தாதையை. என்ன சொல்றாரு? கொன்றையை, கொன்றை மாலையை, கொன்றை படலை என்பது மாலை, கொன்றை என்றால் கொன்றை, அழகிய கொன்றை மலனுடைய மாலையை துன்று சடைக்கணிந்த, கொன்றை சூடி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தன்னுடைய சடையிலே அழகிய கொன்றையினால் இருக்கின்ற மாலை, படலை என்பது மாலைக்கு வந்திருக்கிறது, அணிந்த ஓங்கு இரும் தாதையை, உயர்ந்த தன்மை உடையவதாக இருக்கின்ற உன்னுடைய தந்தையை. இங்கே தாதையை என்று சொல்லுகின்ற போது, தந்தையை என்று சொல்லுகின்ற போதே உமையமையும் சேர்த்து இருப்பதனால் உமையோர் பாவனாக இருக்கின்றான் என்ற காரணத்தினால் தாதையை. வளாய் என்றால் வலம் வந்து, வளாய் என்றால் வளைய வந்து, வளைய வந்து என்றால் சுற்றி வந்துன்னு அர்த்தம். வளாய் மாங்கனி அள்ளல். மாங்கனியினுடைய அப்படியே ஆனந்தமாக சாப்பிட்டாராம். அது சாப்பிடும்போது அது அந்த சாரோட அள்ளல் என்றால் இங்கே சாறு. மாங்கனியினுடைய அள்ளல் அருமையான, எப்படிப்பட்டது அது மாங்கனி என்றால் சுவையை உடையதாக இருக்கின்ற தீயும் சுவை என்றால் மிகச்சிறந்த அதிகமான சுவையை உடையது, மிக்க சுவை உடையதாகிய இந்த சாறை அருந்திய வள்ளல், வள்ளலாக இருக்கின்ற விநாயகருக்கு இங்கு என் மனம் கனிந்திடுமே. அவர் எது கனிவாக இருந்தாலும் அது சுவைப்பார். ஆகையினால் என்னுடைய மனமானது அந்த பெருமானுக்காக கனிந்து இருக்கின்றது. இந்த கனியாக இருக்கின்ற என்னுடைய இதயத்தையும் பெருமான் சுவையாக கருதி என்னிடத்திலே வந்து சேரமாட்டாரோ என்கின்ற ஒரு குறிப்பு இங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமான் இங்கே மாங்கனிக்காக பெருமான் விநாயகப் பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை உலகம் என்று சுற்றி வந்த புராண செய்தி இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வெண்பா. இக்கயங்குள் மூவலயம் சூழ் ஏழ் தடவரைகள் திக்கயங்கள் பேர்ந்து ஆட செங்கீரை புக்கு எங்கு தேனாட வண்டாட செங்கீரையாடிற்றே வானாடன் பெற்ற வரை. இங்கே வானாடன் பெற்ற வரை. வானாடன் பெற்ற அறை என்றால் பெருமானை குறிக்கிறது. பெருமான் எங்கே இருக்கிறார் என்றால் மேலான இடம்னு பேர், சிதாகாசம் என்று சொல்வார்கள். 36 தத்துவங்களுக்கு மேலே இருக்கிற இடம் தான் சிதாகாசம். சித் என்று சித்து என்கின்ற ஒரு அடியிலிருந்து அடி சொல்லிலிருந்து பிறத்தது சிதாகாசம். அங்கே மேலான இடத்திலே வீற்றிருக்கின்றவனாக இருக்கின்ற அந்த பெருமான் எப்படி இருக்கிறான்? ஒரு இக்கயங்குள், அதாவது தேனும் வண்டும் புகுந்து ஆடுகின்ற கொன்றை மாலை அணிந்திருக்கிறான். அவர் தேனும் தேனாட, புக்கு இயங்கு தேன் ஆடை என்றால் இங்கே மாலை அணிந்த பெருமான் சிதாகாசத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் என்று அவருடைய கொன்றை மாலை அணிந்திருக்கிறார். அவர் வைத்து கொண்டிருக்கின்ற கொன்றை மாலை அந்த தேன்கள் ததும்பக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பெருமானுடைய கொன்றை மாலை, பெருமான் தேன் ததும்புகின்ற கொன்றை மாலையை உடையவனாக இருக்கின்ற பெருமான் பெற்றெடுத்தவராக இருக்கின்ற மலை போலும் தோற்றமுடைய பிள்ளை சப்பானி கொட்டியது. செங்கீரை என்றால் சப்பானி பருவத்தை குறிப்பிடுவார்கள். அந்த குழந்தை சப்பானி கொட்டியது. அந்த சப்பானி கொட்டியது எவ்வாறு இருக்கிறது என்றால், ஆழத்தை கொண்ட கடலால் சூழப்பட்ட 3 உலகங்களும் 7 தீவுகளும், முதல் 2 அடிகளிலே ஆழத்தை கொண்ட கடலால் சூழப்பட்ட மூத்த 3 உலகங்களும் 7 தீவுகளிலும் உள்ள 7 மலைகளும், இந்த 7 மலைகள் 7 தீவுகள் என்கிறது தான் இங்கே வந்து இக்கயங்குள் மூவலயம் சூழ், 3 உலகங்களிலே சூழ்ந்திருக்கின்ற 7 மலைகளையும்
திக்கயங்கள் என்றால் 8 திக்கு, அதாவது 8 திக்கிலே இருக்கின்ற கயங்கள். திக்கு கயங்கள் என்பதுதான் திக்கயங்கள். கயம் என்றால் அட்ட திக்கு கயங்கள் என்பதை தான் திக்கயங்கள். பேர்ந்து ஆட அவைகளெல்லாம் அதிரும்படியாக பெருமானே உன்னுடைய கரங்களை கொட்டி நீங்கள் செங்கீரை ஆடுகின்றீர்கள் என்கின்ற செய்தி சொல்கிறார். 7 மலைகளும் திசை யானைகளும் செங்கீரை ஆடும்படி வானவநாடன் பெற்ற வரையானது. வானவநாடன் பெற்ற வரை என்பது இங்கே வானவநாடன் என்கின்ற பெருமான் சிவபெருமானை குறிக்கிறது. அவன் வரை என்பது இங்கே விநாயக பெருமானை கூறுவது. அவர் செங்கீரை ஆடிற்று. இங்கே செங்கீரை என்பது ஊசல் ஆடுவதை செங்கீரை பெறும். மகளிருக்கு ஊசல் என்று வருவார்கள், ஆண்களுக்கு செங்கீரை படுவன் என்பார்கள். மகளிருக்கு தான் ஊசல். அதனால் இங்கே ஊசல் பருவத்தை அந்த ஊசல் பதில் செங்கீரை ஆடியது என்கின்ற செய்தியை குறிக்கிறார். அடுத்தது 15வது பாடல் கட்டளை கலித்துறை. பெற்ற மெல்லோதி சிலம்பின் மகள் பெற பிச்சி உகந்த மற்றவன் பிச்சன் மயங்கும் முன்னோன் பின் இணைமை மிக்க 3 இணைமை மிக்க கற்றவன் ஐயன் புறங்காட்டிடை நாடு நடம் ஆட்டு உகந்தோன் செற்ற வெண் தந்தத்தவன் நம்மை ஆட்கொண்டு செய்தனவே. இங்கே தந்தத்தை உடையவனாக இருக்கிற விநாயக பெருமான் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பெருமானுடைய தன்மை யாருன்னு தாய் தந்தையரை குறிப்பிடுகிறாருங்க. தன்னை பெற்றவன், தன்னை பெற்றவள் யாரு சொல்றது? அந்த பெற்றவளை சொல்லுகிறாருங்க. பெற்றவள் அவள் மென்மையான கூந்தலை உடையவள். பெற்ற மெல்லோதி. இங்கே மெல்லோதி என்பது மென்மையான கூந்தலை உடையவளாக இருக்கின்ற அந்த மகள், அந்த இமவானுடைய மகளை தான் இங்கே வந்துட்டு மலைவாழி சாதி உடையவள்னு சொல்கிறார். சிலம்பின் மகள் பெறப்பெற்றவள். சிலம்பின் மகள் என்பது மலையறையனுடைய மகளை குறிக்கின்றது. இங்கே உமையம்மையை பார்வதியை குறிக்கின்றது. சிலம்பின் மகள் என்றால் மலை சாதி பெண்ணாக இருக்கின்ற சிலம்பின் மகளால் பெறப்பெற்றவள். சரி, இங்கே ஒரு இகழ்ச்சி தோன்ற சொல்கிறாரு. அட, மலை ஜாதியில் பிறந்த அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தாருன்னு சொல்கிறார். அந்த பழிப்பது போல போழுது என்றால் சிலம்பின் மகள் என்று சொல்கிறார். இகழ்ச்சி தோன்ற கூறுகிறார். சிலம்பின் மகள் பெற்றவள் சிலம்பின் மகள். சரி, பெற பிச்சு உகந்த மற்றவன் அந்த குழந்தையை பெறுவதற்காக ஒரு ஆடவனை விரும்ப வேண்டுமே, அதற்காக அந்த அம்மா யாரை விரும்பி உன்னை பெற்றிருக்கிறாள் என்றால் பெற பிச்சு உகந்தார் என்றால் பிச்சு என்றால் ஆசை. ஆசைப்பட்டு உகந்த விருப்பப்பட்டு மற்றவன் அந்த யார் பெருமான் என்றால் பிச்சன். பிச்சன் என்று அனைவராலும் சொல்லப்படுகின்ற பெருமான் பித்தன் மயங்கள் முன். அப்படிப்பட்ட பெருமானுக்கு பிறந்து அவளுக்கு தோன்றிய முன்னோன் முதல் மகனாக பிறந்தவன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, முன்னோன் இணைமை மிக கற்றவன். இணைமை மிக கற்றவன் என்றால் அந்த பெருமான் அடியார்களிடத்திலே தன் மீது அன்பு யாரெல்லாம் செலுத்துகிறார்களோ அவரிடத்திலே அதிகமாக அன்பை உடையப்பட்டவன். இணைமை மிக கற்றவன் ஐயன். அது மட்டும் இல்லை, அந்த பெருமான் என்ன பண்ணுவாரான், சிவபெருமானுக்கு இன்னொரு அடைக்கலம் கொடுக்கிறார். கற்றவன் ஐயன். அவன் என்றால் ஐயன் என்றால் மேலானவன். சிவபெருமானுக்கு தான் இவ்வளவு வருது. பின் இணைமை மிக கற்றவன், அடியார்கள் உள்ளங்களிலே இருக்கிற பெருமான் ஐயன். ஐயன் என்றால் மேலானவன், புறங்காட்டிலே நடனமாட்டு உடையவன். என்ன நான் சொல்லினே வரார் பாருங்க. இணைவதிலே சிறந்தவனா, கூட சேர்ந்துக்கிறதுல இணைவான் இருந்தவன். பிச்சு என்பதிலே நடனம் ஆடுவதிலே பிச்சு உண்டவன் என்றால் இந்த பித்தன் அந்த பெருமானையும் மலையிலே இருக்கிற அவர்களுக்கும் சேர்ந்து பிறந்தது. இங்கே பழிப்பது போல் அப்படியே சொல்லிகிட்டே வந்து இகழ்ச்சி தோன்ற சொல்லி அவர்கள் பிச்சு உகந்த பிச்சன். இந்த பெருமான் பிச்சு உகந்த பிச்சன் வச்சுங்க பாருங்க. அவன் என்ன பண்ணறான், பிச்சு உகந்த பிச்சன் என்பதுக்கு பிச்சை ஏற்பதையே விரும்பி செயல்படுத்துவராக இருக்கின்ற தொழிலாக இருக்கின்ற பிச்சன். பிச்சு உகந்த பிச்சன் அவனுக்கு பிறந்த அவர்கள் நீங்கள் பித்துக்கொல்லியான முன்னோன். அப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்ணான், பித்துக்கொல்லியாக இருக்கிற பெருமான் மயங்கள் முன்னோன் ஆயினும் இருந்தாலும் அவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு தலைவன். அவன் என்னன்னா பிச்சு உகந்தவனாக இருந்தாலும் அந்த பெருமான் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கின்ற பெருமான். அங்கேதான் தலைவன் என்பதற்கு ஐயன் சொல்றார்.
இங்கே ஆட்டு உகந்தோன், அதாவது புறம் காட்டிலே ஆடுகின்றவன் என்று இழிமையாக சொல்லிக்கிட்டே வந்து, இவ்வளவு இருந்தாலும் அந்த பெருமான் கற்றவன், ஐயன். அப்படிப்பட்ட பெருமான் புறங்காட்டிடை நடம் ஆட்டு உகந்தோன், செற்ற வெண் தந்தத்தவன். அவனுடைய மகன் இருக்கிறானே, அந்த பெருமானுக்கு கீழே இருக்கின்ற மகன், முதலியே தோன்றினாக இருக்கிற மகன் செற்ற வெண் தந்தத்தவன். இந்த வெண் தந்தம் இருக்கிறது, அது என்ன இருக்குதான் கொஞ்சம் அடிபட்டு போயிருக்கு. செற்ற என்றால் குறைபட உடையதாக இருக்கின்ற, அதாவது பித்துக்கொல்லியாக ஆடுவது வளமாக இருக்கின்ற பெருமான் இணை மிக கற்றவன் என்றால், இந்த இணைமை மிக கற்றவன் இருக்கு பாருங்க. அவர் அடியாருடைய உள்ளத்திலே இணைவதையும் மிக கற்றவனா அந்த மகன். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் இணை மிக கற்றவன், மூன்று இணை மிக கற்றவன், யாவர்க்கும் தலைவன். பெருமானுடைய தலைவன் சொல்கிறாரு. ஐயன் என்பது இங்கே தலைவனை குறிக்கிறது. அவன் புறங்காட்டில் ஆடியனாக இருந்தாலும் அப்படிப்பட்டவருடைய பெருமான் ஆதலால் தந்தை இவ்வாறு இருந்தாலும் அவருடைய மகன் எங்களுக்கெல்லாம் மிகுந்த, எங்களை எல்லாம் ஆட்கொண்டு அந்த தன்மை உடையவனாக இருக்கிறான் என்கின்ற ஸ்தந்தத்தவன். அவன் கையிலே விநாயக பெருமானுக்கு ஒரு அடையாளம் தாங்க கொடுத்துருக்காருங்க. செற்ற வெண் தந்தத்தவன், ஒடிந்த தந்தத்தை உடையவனாக இருக்கின்ற பெருமான் நம்மையெல்லாம் ஆட்கொண்டு என்னவெல்லாம் செய்திருக்கிறார். ஏனென்றால் தாய் தந்தையரை சற்று இழிப்பது போல சிரிந்து, இழிப்பது போல படித்து வந்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாரு? எல்லாருக்கும் முதல்வனாக இருக்கிறவன் சொல்லிட்டார் அந்த பெருமானை. அந்த தன்மை உடையவனுடைய மகனாக பிறந்தவன் எங்களை எல்லாம் ஆட்கொண்டு பல செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்தி இங்கே பழிப்பது போல போதல் என்கின்ற ஒரு அவருக்கே உரிய தன்மையிலே சொல்லியிருக்கிறார். அந்த பெருமான் எங்களை எல்லாம் சிறிது கூட தந்தை புறங்காட்டு ஆடுதலை தவிர்க்க இவர் புறங்காட்டிலே ஆடவில்லை. இவர் போய் புறங்காட்டிலே ஆடலை இவர் செய்யவில்லை என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். அடுத்து அகவற்பா. செய்தரு பொலம்படை மொய்தரு பருவுருளை வெள்எயிறு பொதிந்த வள்ளுயிர் திரள்வாய் பெருந்திரள் புழற்கை மண்முழை வழங்கும் தின்முரண் ஏற்றின் பனையடற்பாகன் தனது இணையடி நெடும்பொற்சரணம் ஏத்த இடும்பை பவ்வம் இனி நீங்கலமே. பெருமானுடைய திருவடியை வழுத்தி நமக்கு கடலாகி இருக்கின்ற பிறவியாகிய இடும்பை கடல் என்றால் பிறவி கடலை நீங்கலம் என்றால் நீங்குவதற்கு அவரை வழுத்தவில்லை என்றால் நீங்க முடியாது. நீங்குவதற்கு அதுதான் வழி என்று செய்கிறார். இங்கே செய்தரு பொலம்படை என்றால் பொன்னால் செய்யப்பட்ட அணிகல குழாய். பொலன் என்றால் நகை, அருமையாக செய்யப்பட்டதாக இருக்கின்ற அணிகலங்களை செய்கிறார். அந்த அணிகலங்கள் பொலம் படை என்றால் அணிகலங்களுடைய குழாம். நிறைய அணிகலங்களை அணிந்து கொண்டிருக்கிறார் என்று அணிகலங்களுடைய குழாமையும். அடுத்தது வாயில் சிறு பற்கள் உடைய இந்த பெருமானும் அணிகலங்களை அணிந்திருக்கிறார் விநாயகர் சொல்லினே பருவு குருளை என்றால் பெருமானுடைய விநாயக பெருமானுடைய வாயிலே சிறிய பற்கள் இருக்கிறதான். பருவு என்றால் சிறியதாக இருக்கின்ற, குருளை என்றால் சிறிய பற்கள் இருக்கின்றது. வெள்ளியயிறு பொதிந்த வள்ளுயிர், அவருடைய வாயிலே சிறிய பற்கள் இருக்கிறது. எங்கேருந்து நேராக பார்த்த மாதிரி சொல்கிறார். பெருமானுடைய வாயிலே சிறிய பற்கள் இருக்கிறது. வள் உயிர் திரள்வாய் பெருந்திரள், அந்த வாயிலே இருக்கிற சிறிய பற்கள் தெரியாது இருந்தாலும் அவைகளை பாதுகாப்பதற்காக வெள் எயிறு பொதிந்த வெண்மையான தந்தங்கள் இருக்கிறது. அந்த பற்களை பாதுகாப்பதற்காக வெண்மையான தந்தங்கள் பெருமானுக்கு இருக்கிறது. வெள்ளியயிறு பொதிந்தாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வாயை உடைய பெருந்திரள் புழைக்கை. புழைக்கை என்பது நன்றாக தெரியும். புழைக்கை என்றால் துளைய உடையதாக இருக்கின்ற தும்பிக்கை. பெரும் திரள் என்றால் பெரிய திரண்ட தும்பிக்கையானது மண்முழை வழங்கும் தின்முரண் ஏற்றின் பனை அடற்பாகன் தனது இணையடி. இங்கே தற்காப்புக்காக நிற்கிறது என்று சொல்கிறார். அந்த தந்தங்கள் அப்போ உள்ள சிறிய பற்கள் இருக்கிறது என்கின்ற செய்தி தெரிகிறது. ஒரு எனக்கு புதியதாக இருக்கிறது. உண்மையாக இல்லாமல் அவர் சொல்லியிருக்க மாட்டார்.
அது இரு தந்தங்கள் முன்னே வளர்கிறது. அத்தகைய தந்தத்தை உடைய திரண்ட வாய் என் திரள் வாயையும் என்றால் திரண்ட வாயை உடையும் புழை கையையும் உடைய பாகன் அவன் பெருமான். விநாயக பெருமான் என்ன சொல்றாரு, மண்முளை வழங்கும் தின்முரள் என்கின்ற ஒரு தோடு. மண்முளை வழங்கும் தின்முரள் ஏறு என்றால் அது பாருங்க, இவ்வளோ சுலபமாக சொல்லிட்டு போகலாம் பெருச்சாளின்றத. மண்முளை வழங்கும் தின்முரண் ஏறு, திண்மையானது வலிமை உடையது. ஏறு என்றால் பெருமான் விநாயக பெருமான் ஏறி வருவது. தின்முரண் ஏறு அது எங்கே இருக்குதுனாக்கா மண்முளை தான் அது உதவுதான். அது எங்கே இருக்கிறதா? அங்கே பொந்திலிருந்து மண்முளை என்றால் மண்ணுக்குள்ளே இருந்து வருகின்ற அந்த பெருச்சாளி என்பதற்கு இவ்வளோ வெளிங்க. ஏறு என்றால் வீரம் உடையது. இன்னொன்று, இந்த ஏறு என்பதற்கு முரண் ஏறு என்பது அந்த பெருச்சாளி ஆணா பெண்ணான சந்தேகம் வந்ததுனால ஏறு என்பது விலங்குகளிலே ஆண் தன்மை, ஆணுக்கு தான் ஏறு என்ற பொருள் இருக்குமாங்க. இப்போ பெருச்சாளி ஆண் பெருச்சாளின்றது இங்கே ஒரு குறிப்பு தெரியுது. ஏறு என்பது விலங்குகளுடைய ஆண் பாற்பெயர். ஆகையினால ஆண் பெயராக இருக்கின்ற அந்த தன்மை உடையது. அது பனை என்பது பனை துண்டம். பனை என்பதுக்கு இங்கே துண்டம், துண்டை உடையது. ஏறாகிய பனை என்க வீரமுடையதாக இருக்கின்ற அந்த சிறிய துண்டம் இணைந்த அடிகளாகிய பாதங்களை, பெருமானுடைய பாதங்கள் இணைந்த அடி. எப்பவுமே நம்ம பல முறை பார்த்துருக்கோம் சிவபெருமானில் இணையடி தான். இணையடி என் திருமுடி மேல் வைத்தலுமே சொல்லுவாங்க. பெருமானுடைய ஒரு திருவடி யாரும் வணங்க மாட்டாங்க. நடராஜ பெருமானுக்கு மட்டும்தான் அப்படி வணங்குவோம். அதில் தூக்கிய திருவடிக்கு ஒரு கணக்கு இருக்குது, ஊண்டிய திருவடிக்கு ஒன்று இருக்குது. அப்படி அழுத்தி ஆணவத்தை அழுத்தி திருவடி நாள் கொடுப்பாராம். நம்மக்கிட்ட ஆணவத்தை போக்குவார், தூக்கிய திருவடியில் தலைமையில வைப்பார். அதனுடைய தன்மை, அதனுடைய தத்துவம் வேற. இங்கே எப்பொழுதுமே திருவடிக்கு பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு என்னென்றால் திருவடி என்றால் இரண்டு அடியும் சேர்ந்து தான். இணைந்த அடிகளாகிய பாதங்களை ஏற்றுதலால் என்ன கிடைதானா? இடும்பையாகிய பௌவம் இனி நீங்கலாம். இந்த பிறவி துன்பத்தை நாம் நீங்க முடியும் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறாரு. 17வது வெண்பா. இந்த வெண்பாவிலே என்ன சொல்கிறார் பாருங்க, மத நீரை மட்டும் தனியாக சொல்கிறாருங்க. பெருமானுக்கு ஒழுகுகின்ற மத நீர், விநாயக பெருமானுடைய மத நீர் என்று சொல்லுவார்கள். நீர் ஒழுகுது வாயில் விடுறோம், நமக்கு அது அர்த்தமே வேற இருக்குது. ஆனாலும் பெருமானுடைய விநாயக பெருமானுடைய மத நீர் மும்மதங்கள் என்று சொல்லுவார்கள். அலங்கள் மணி கனகம் உந்தி அருவி விலங்கள் மிசை இழுவது ஒக்கும். அந்த மதநீர் பெருமானுடைய இடத்திலிருந்து விழுதான். என்ன கற்பனை பாருங்க, அலங்கள் மணி கனகம் உந்தி அருவி விலங்கள் மிசை இழிவது ஒக்கும். இந்த கனிதரும் மரங்களினுடைய பயனாகிய கனிகளில் திளைத்து உண்டு விளங்குகின்ற கோணாகிய விநாயகரது மகுடத்திலே கொன்றையாகிய மகரந்த குழை உடையதாக இருக்கின்ற வண்டுகள் நெருங்கி விளங்குகின்ற மதநீர். இந்த மதநீருக்கு எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்க. எங்கே பல கனிகள்ங்க ஆரம்பிச்சுள்ளாங்க. அதாவது துண்டு சீர்லேருந்து பார்க்கலாம், தனிச்சீர்லேருந்து பார்க்கலாம். பல கனிகள் உண்டு அலைந்த. பெருமானுக்கு கனிகள் ரொம்ப பிடிக்கும், தெரியும். மாங்கனி பிரச்சனை வரும்போதே பெருமான் கனியை விரும்புவார் என்று சொன்னார். முக்கணி பெருமானுக்கு தான் விரும்புவார்கள். பெருமானுக்கு கனியை பெரும்பாலும் வைப்பார்கள். பெயர் இல்லாத கனிகளை எல்லாம் விநாயகர் சதுர்த்தியும் போது வரும். அதெல்லாம் வச்சு நம்ம படைப்பது பெருமானுக்கு உகந்தது என்கின்ற ஒரு வழக்கலாறு இருக்கிறது. பல கனிகள் உண்டு அலைந்த கோன். பல கனிகளை உண்டு அலைந்த கோன் என்றால் உண்டுட்டு மகிழ்வது அலைந்தல். கனிகளை உண்டு அதிலே மூழ்கி இருத்தல், திளைத்தல்னு பேர். அலைந்து என்றால் திளைத்து. அப்படிப்பட்ட பெருமான் அது மட்டும் இல்லை, அவர் என்ன பெறுகிறான், கோன் மகுடத்து ஒன் கடுக்கை. இந்த கடுக்கை என்பது இங்கே அவருடைய கொன்றை மலரை குறிக்கிறது. கடுக்கை என்பது கொன்றை. கடுக்கை மகரந்தத்திலே இருந்து பெருமானுடைய சூடி இருக்கின்ற மகரந்தத்திலே இருந்து பெருமானை என்ன சாப்பிடுகிறாரு, பல கனிகளை உண்டவர்.
அவருடைய மகுடத்திலே இருந்து இருக்கின்ற அந்த மலர் கொன்றை மலர் மாலை அதிலே இருக்கிற தாது அலைந்து, கொன்றை மலரிலே இருக்கின்ற தாது என்றால் மகரந்தங்கள் அதிலே அலைந்து வண்டு அணைந்து இதில் இருக்கின்ற வண்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து மத நீர் ஒழுகிறதாம். பெருமான் சாப்பின்ற கனிகள், கொன்றை மாலை, இவற்றிலே இருக்கின்ற அந்த சுவையோடு இருக்கின்ற பெருமானுடைய மத நீரானது வாய் வழியாக ஒழுகிறது. அந்த ஒழுகுகின்ற மத நீரானது எவ்வாறு இருக்கிறது என்றால், தாது அணைந்து என்றால் மகரந்தங்களிலே இருந்து அலைந்து இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு வண்டு அணைந்து வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிட்டு வருகின்றது போல அந்த மத நீர் ஒழுகிறது. பெருமாளுடைய மத நீருக்கு இவ்வளோ அழைக்கிறம் கொடுத்துட்டு அது எப்படி இருக்கின்றது என்றால், அந்த மகரந்தங்கள் இங்கே மேலே அலங்கள் மணி கனகம் உந்தி அருவி, அங்கே அலங்கள் மணி கனகம் என்றால் ஒளி வீசுகின்ற மணிகளை உடையதாக இருக்கின்ற, கனகம் என்றால் பொன்னு, பொன்னையும் பொன்னிலே மணி பொதிந்திருக்கின்ற ஒளி வீசலை உடையதாக இருக்கின்ற ஒன்றாக சேர்ந்து இவற்றை எல்லாவற்றையும் ஒன்றாக கொழித்து அருவியானது. மலைகளிலே இருக்கின்ற அருவி எப்படி வருகிறது? பொன்னு மணி இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து வந்து ஒளி, இதோட எவ்வளோ ஒளி வீசுகின்ற மணியாம், இவற்றையெல்லாம் கொண்டு வந்து நெருங்கி இந்த வீசுகின்ற மதரையினானது ஒளி வீசலை உடைய மணி பொன் இவற்றையெல்லாம் கொழித்து வருகிறதாம். எதுவில் கொழித்து வரும்னா, அது மலையிலே இருந்து மலை அருவி, பழங்களை எல்லாம் கொழித்து வருகின்ற அருவி எப்படி இருக்குதா? மலையின் மீது பாய்தலை ஒத்து இருக்கின்றது. இந்த மதநீருக்கும் அதுக்கும், மதநீரில் என்ன அங்கே அருவியில் என்ன பண்ணுறாங்க? பொண்ணு மணி இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து அருவியிலே இருந்து இழிந்து வருகிறது. விநாயக பெருமானுடைய மறுப்புன்னு சொல்லுவாங்க. பெருமானுடைய தலையை மத்தகம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுக்கு மறுப்பு என்கின்ற ஒரு சொல்வது வழங்கலாறு உண்டு. மறுப்பு, அப்படிப்பட்ட மத்தகத்திலே இருந்து அந்த மதநீர் ஒழுகுகின்றது. அந்த மதநீரானது அருவியானது மலையின் மீது பாய்தலை ஒத்து இருக்கின்றது. இங்கே என்ன சொல்கிறாரு? கனிகளை உண்டு அவற்றுடைய கனிச்சாறுகளோடு கொண்ட சேர்ந்து பெருமானுடைய வண்டுகள் ரீங்காரமிடுகின்ற அந்த மணிக்கு பதில் இந்த வண்டுகளை சொல்கிறாரு. சுவைக்காக கனி மரங்கள்லாம் என்றா சேர்ந்து வருகிறது பதில் என்ன சொல்கிறாரு? அங்கே பெருமானுடைய தும்பிக்கையிலிருந்து வருகின்ற கொன்றை மாலையிலே இருந்து தேன்கள்லாம் என்ன ததுப்பி அவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கொண்டு வருகிறது என்று கூட்டினார். கற்பனை பண்ணால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஈக்குவலாட்டாக அங்கே 3 சொன்னால் இங்கே 3 சொல்லணுன்றதுனால தெளிவாக சொல்லியிருக்காது. ஒளி வீசலையுடைய மணி பொன் இவற்றையெல்லாம் கொழித்து அருவியானது மலையின் மீது பாய்தலை ஒத்து இந்த மதநீர் இருக்கிறது என்கின்ற ஒரு அருமையான கற்பனை நமக்கு தந்திருக்கின்றார். அதுக்கு 18வது கட்டளை கலித்துறை. இங்கே பாருங்க, ஒரே சொல்லு மீண்டும் மீண்டும் வருகிறது, பொருள் வேற. சார் டைமு இந்த பாட்டு முடிச்சு. ஓகே. மதம் தந்த மென்மொழி மாமலையாட்டி மடங்கள் கொன்றை மதம் தந்த முக்கண் அரற்கு முன் ஈன்ற அம்மாமலை போல் மதம் தந்த கும்பக்குழவி மந்தார பொன்னாட்டிருந்து மதம் தந்த செம்மலன்றோ வையம் உய்ய வளர்கின்றதே. விநாயக பெருமாள் தான் குறிக்கிறாரு. இந்த மதம் தந்த மென்மொழி மாமலையாட்டி, இந்த மதம் தந்த மென்மொழி மாமலையாட்டி என்று உமையம்மையை சொல்கிறார். உமையம்மை அருமையான மென்மையான மொழியை உடையவளாம், மலையறையனுடைய மகளாக இருக்கிறதா, மலை உரிமையானவளாம். ஆனால் இந்த மதம் தந்த என்பதிலே முதல் தொடர் அடியிலே இருக்கின்ற மதம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது. இப்போ இந்த மகிழ்ச்சி என்பதை வைத்துக்கொண்டு பார்த்தால், மகிழ்ச்சியை விளைக்கக்கூடியதாக இருக்கின்ற, தருதல் என்றால் விளைத்தல், மகிழ்ச்சியை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்ற மென்மையான மொழியை உடைய மாமலையினுடைய மகள். அப்படிப்பட்ட மாமலையாட்டி மடங்கள் பெருமான் மடங்கள் கொன்றை மதம் தந்த என்றால் அடுத்தது இங்கே மடங்கள் என்று சொல்றார் பாருங்க. மடங்கள் என்பது வலிமை உடையதாக இருக்கின்ற, இந்த 2வது மதம் என்பது வலிமை உடையது. 2வது மதம் வலிமை உடையது. மடங்கள் கொன்றான்னு இருக்கு பார்த்தீங்களா? இது
நரசிம்மாவதாரம் செய்கின்ற பொழுது மடங்கள் என்றால் இங்கே நரசிங்கம். அந்த பெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த பெருமானை எங்கே போகிறார் அவர்? இந்த பெருமான் இப்போ நம்ம அந்த அகோபிலத்தில் போய் பார்த்தா தெரியும். பெருமானை நரசிம்மாவதாரத்திலே அவர் வீரத்தோடு திரிந்து கொண்டு உலகத்தையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறது தான். கொன்றுட்டாரு, இரணியனை கொன்றாச்சு, பிறகு அருள் பண்ணியாச்சு. ஆனால் அந்த வீரம் செறிவு இருக்கின்ற பொழுது அவரை அடக்குவதற்காக பெருமான் தான் அடங்கி இருக்கிறார் என்கின்ற ஒரு தன்மையை இங்கே மடங்கள் என்றால் நரசிங்கமாக இருக்கின்ற அந்த தன்மையை அழித்தவராக இருக்கின்ற மதம் தந்த முக்கண் என்றால் வலிமை உடையது. அப்போ வீரத்தை உடையதாக இருக்கின்ற அந்த நரசிங்கத்தை வெற்றி கொண்டவராக இருக்கின்ற வலிமை உடையவராக இருக்கின்ற முக்கண் அரக்கு, 3 கண்களை உடையவராக இருக்கின்ற பெருமானுக்கு முன் ஈன்ற அம்மாமலை போல் அவர் முன்னே பெற்றவராக இருக்கின்ற மடங்கள் என்றால் இங்கே கொன்ற வலிமை மிக்கவராக இருக்கின்ற ஈசருக்கு முதலில் பிறந்தவர் இருக்கின்ற முதல்வர். அவர் எப்படி விடுறான்? மாமலை போன்று இருக்கிறதா, மலை போல் திரண்ட உருவத்தை உடையவரான். மாமலை போல் இங்கே மதம் தந்த என்பது 3வது தொடரிலே இருக்கின்ற மதம் என்பது மதநீர். அந்த பெருமான் மதநீரை தருகின்றவர். அந்த மதநீரை தருவது மட்டுமல்ல, அந்த பெருமான் மந்தகம் என்பது மத்தகம் என்று சொல்வார்கள், மறுப்பு மத்தகம் என்று சொல்வார்கள். பெருமானுடைய மத்தகம் கும்பக்குழவி, மத்தகத்தை உடையகுண யானை தலையை உடையதாக அந்த யானை தலை மத்தகம் என்று சொல்வார்கள். கும்பக்குழவி அம்மந்தார பொன் நாட்டிலிருந்து, அந்த குழவியானது பொன் நாட்டிலிருந்து மதம் தந்தை என்றால் மிகுதியாக, இந்த கடைசியில் இருக்கிற மதம் மிகுதி. இப்போ முதல் அடியிலே இருக்கிற மதம் மகிழ்ச்சி, 2வது அடியிலே இருக்கிற மதம் வலிமை, 3வது அடியில் இருக்கின்ற மதம் மதநீர், இறுதியாக இருக்கின்ற தொடரிலே இருக்கின்ற மதம் மிகுதியாக இருக்கின்ற அப்படிப்பட்ட செம்மல், அப்படிப்பட்ட பெருமான் நாம் உய்ய, இந்த உலகம் உய்வதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறது. உலகம் உய்தி பெறுவதற்காக பெருமான் இங்கே வளர்கின்றது என்றால், வளர்கின்றது என்பதற்கு குழந்தையாக உருவகித்தோமானால் வளருதல் என்றது இருப்பாயாக, கண் வளராய், கண்ணே கண் வளராய் என்று சொல்வார்கள் இல்லையா, வளர்தல் என்று சொல்லலாம். ஆனால் வளர்தல் என்பதை வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லுவோமையானால் அது நமக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னாக்கா மொத்தமாக உருவகித்து போனால் மகிழ்ச்சியை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்ற பொன்மலையை மொழி உடையவளாக இருக்கின்ற மாமலை மகளின் கணவனும் நரசிங்கத்தை வென்றவராக இருக்கின்ற வலிமை மிக்க முக்கண் ஈசற்கு முதலில் பிறந்த மலை போன்ற திரண்ட உருவத்தையும் மதநீரையும் வழங்குகின்ற மத்தகத்தையும் உடையதாக இருக்கின்ற குழவி மந்தார திருவளை உடைய தேவலோகத்திலே இருப்பது, அதாவது அந்த தேவலோகத்திலே இருந்து வருகின்ற மிகுதியான செல்வத்தை வழங்குகின்ற செம்மல். பெருமானை வணங்கினால் மிகுதியான செல்வம் கொடுப்பாரு. தேவலோகத்திலே இருக்கின்ற செல்வத்தை போல நமக்கு கொடுக்கக்கூடிய பெருமான் செம்மல் விநாயக பெருமான். இந்த வையம் இறங்கும் வண்ணம் வளர்கின்றான், இந்த வையம் உய்வதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் என்ற செய்தி. தேவலோகத்திலிருந்து என்றால் அசுரர்களுக்கு இடம் தந்து அருள் புரிகின்ற அந்த செம்மல் வையம் உய்ய இங்கு வளர்கின்றான். இது போற்றுதலுக்கு உரியது என்கின்ற ஒரு கருத்து இங்கே நம்ம வருவித்துக் கொள்ள வேண்டும். எப்படி தேவலோகத்திலிருந்து அசுரர்களுக்கு இடர் தந்து, இங்கே தேவலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நன்மை தரணும்னாக்கா அவர் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு மகிழ்ச்சி எப்போ கொடுத்தாரு? கயமுகாசுர சம்மாரம் செஞ்ச பிறகு தான் தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதனால் அந்த மகிழ்ச்சி தந்தவனாக இருக்கின்ற பெருமான் இந்த பூமியிலே நாமெல்லாம் உய்தி பெறுவதற்காக வளர்ந்து கொண்டு இருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தி. இதோடு நிறைவு செய்வோம். இன்னும் ஒரு 5 பாடல் தான், 23 பாடல்கள் வரை இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சிவபெருமான் திருவந்தாதி தொடர வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதில் நாம் ஓரளவுக்கு என்ன செய்திகள் முதலிலே சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லலாம். அடுத்த அமர்விலே பார்ப்போம் என்று சொல்லி இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருவிடையும் வணங்கி, வாய்ப்பளித்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களை வணங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.